Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing Emily Bronte's Wuthering Heights, the only novel written by Emily Bronte. She wrote this novel with the pseudonym Alice Bell. Am I right, teachers? Yes, sir. Okay, Alice Bell அப்படிங்கிற அந்த நேம்ல எழுதுனாங்க. It's a novel which is very dark in tone and it has a sense of mystery. ஏன் அப்படின்னா the character Heathcliff, அந்த வெரி கேரக்டரைசேஷன் இஸ் வெரி வெரி மிஸ்டீரியஸ். இப்போ நமக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, கேத்தரின் ஏர்ன்ஷா who actually loved Heathcliff, highlighting that he is of a lower status. என்ன பண்றா அப்படின்னா, she decides to marry எட்கர் லிண்டன். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஓவர் ஹியர் பண்ண ஹீத்கிளிஃப் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப மனம் உடைந்து ஊரை விட்டு போய்விட்டார். ஒரு 3 வருட காலம் அவர் அங்க எங்க இருக்காருன்னே யாருக்கும் தெரியாம இருந்தது. அப்ப இந்த 3 வருட காலங்கள்ல கேத்ரின் ஓவர் கேம் ஹர் கிரீஃப் அண்ட் எட்கர் வந்து அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி திருமணம் செய்து கொள்ள முடிவு பண்ணுறாங்க. கல்யாணமும் ஆச்சு. கல்யாணமாகி அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்தார்கள். வாழும்போது ஒரு 6 மாதம் கழித்து நம்ம ஸ்டோரிக்குள்ளார திருப்பி ஹீத்கிளிஃப் வர்றாரு. வரும்போது ரொம்ப ஸ்மார்ட்டா வர்றாரு, ரொம்ப ஜென்டில் மேன் மாதிரி வர்றாரு, நல்ல ரிஃபைன்டு மேனர்ஸோட வர்றாரு. அவரு நேரா போய் கேத்ரினையும் எட்கரையும் பார்க்கறாரு. கேத்ரின் வாஸ் வெரி மச் எடிஃபைட் பை ஹிஸ் ரிஃபைன்டு அப்பியரன்ஸ். அதே நேரத்துல எட்கருக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கட் ஃபீலிங் வருது. இருந்தாலும் அதை வந்து மறைச்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் நல்ல ஜென்டில்மேன் லுக்ஸோட இருக்கிறான், நல்லா பேசுறதும் ஜென்டில்மேன் மாதிரி ஹீத்கிளிஃப் பேசுறதுனால எட்கர் லிண்டனுடைய சகோதரி இசபெல்லா லிண்டன் என்ன பண்றா அப்படின்னா, அவன் பின்னாடியே அலைகிறான். ஆனா அவன் வந்து அவளை கண்டுக்காத மாதிரி தெரியுறான். பட் ஒரு ஸ்டேஜ் வருது, அந்த ஸ்டேஜ்ல எட்கரை பழி வாங்குறதுக்கு இசபெல்லாவை என்ன பண்ணலாம், ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்றான். அதனால அவளுடைய லவ் அட்வான்சஸ்க்கு என்ன பண்றான், இவனும் வளைந்து கொடுத்து அவளோட ரொம்ப க்ளோஸா மாறுறான். ஒரு நாள் வருது, அந்த நாள்ல இவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டிருப்பதை எட்கர் பார்க்கறான். பயங்கர சண்டை வருது. அந்த சண்டையில கேத்ரின் என்ன பண்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹீத்கிளிஃப்க்கு சப்போர்ட்டிவா சொல்றா. என்ன வேணா இப்ப நல்ல ரொம்ப ரிஃபைண்டா வந்திருக்கான்ல, நிறைய அவன்கிட்ட வசதிகள் இருக்கு இல்லையா, அதனால உன் தங்கச்சிய அவனுக்கு திருமணம் செய்து கொண்டால் கொடுத்தால் என்ன அப்படின்னு கேட்கும்போது எட்கர் வந்து அவளை மிகவும் திட்டணும்னா அவன் என்ன பண்றான், மனமுடைந்து போய் ஒரு அறையில் தன்னையே சாத்தி கொள்கிறாள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டோரி என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விதரிங் ஹைட்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னா, ஹீத்கிளிஃப் திருப்பியும் ரிட்டர்ன் ஆனோன்னு நல்ல வசதியோடு எங்க வந்திருக்காரு அப்படின்னா, நேரா ஹிண்ட்லிய போய் பாக்குறாரு. ஹிண்ட்லியே அசந்து போயிட்டான். அந்த அளவுக்கு ஹீத்கிளிஃப் கிட்ட பெரிய மாற்றம். அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹீத்கிளிஃப் வந்து தன்னுடைய பணத்தை வைத்து என்ன பண்றான், அவனுக்கு ஏற்கனவே என்ன பண்ணது, மனைவி இல்லாத ஒரு காரணத்தினால் அவன் ஏற்கனவே என்ன பண்றான், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்ல இருக்க, ஆல்கஹாலிசத்துல ஊறி போயிருந்தவனுக்கு கேம்பிளிங் சொல்லி கொடுக்குறான். அந்த கேம்பிளிங்ல அவன் என்ன பண்றான், வைத்திருக்க சொத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அடமானம் யாரிடம் வைக்கிறான், ஹீத்கிளிஃப்ட வச்சு ரொம்ப கடனாளி ஆகிறான். அதே நேரத்துல என்ன பண்றான், அந்த வீட்டுல தங்கிக்கிட்டே அந்த ஹீத்கிளிஃபுடைய பையன், சாரி அந்த ஹிண்ட்லியுடைய பையன் இருக்கான்ல ஹாரிட்டன், அவனுக்கு என்ன கெட்ட பழக்கம்லாம் சொல்லி கொடுக்குமோ எல்லா கெட்ட பழக்கத்தையும் யாரு சொல்லி கொடுக்குறா, ஹீத்கிளிஃப் சொல்லி கொடுக்கிறார். இப்போ அந்த ஸ்டோரிக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, there is a reversal of fortune. ஹிண்ட்லி தான் யூதரிங் ஹைட்ஸ் உடைய ஓனராக இருந்தார். ஆனால் அவன் ஹீத்கிளிஃபிடமிருந்து பட்ட அந்த கடனிற்காக அந்த ஹோல் எஸ்டேட்டையே வந்து யாருகிட்ட விட்டு கொடுக்குறான், ஹீத்கிளிஃப்ட விட்டு கொடுக்குறான். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ளார என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, கேத்ரின் இன்னுமே சிக்காதான் இருக்கிறான். அந்த சிக்காக இருக்கும் பொழுது ஹீத்கிளிஃப் என்ன பண்றான் அப்படின்னா, இசபெல்லாவை இழுத்து கொண்டு ஓடி விடுகிறான். ஓடினோன்னா என்ன பண்றான், எட்கர் லிண்டன் என்ன பண்றான், he becomes very much upset because of the sisters behavior. நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம அந்த ஹீத்கிளிஃப் பின்னாடியா போயிட்ட, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 மாதம் கழித்து இருவரும் மீண்டும் ஹியூதரிங் ஹைட்ஸ்க்கு வர்றாங்க. இப்ப ஹீத்கிளிஃப் என்ன பண்றான், எல்லி டீன் கிட்ட கேத்ரினை பத்தி கேட்கும்போது கேத்ரின் ரொம்ப சிக்கா இருக்கா. அதே நேரத்துல ஷி இஸ் எக்ஸ்பெக்டிங் அ பேபி அப்படின்னு சொன்னோன்னே அவளை நான் தனியாக பார்த்து பேச வேண்டும் அப்படின்னு தனியாக
பார்த்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். அவங்க 2 பேரும் பார்த்து பேசுறாங்க. பார்த்து பேசிய பிற்பாடு கேத்தரினுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. பெண் குழந்தை பிறந்த கையோடு யார் இறந்து போறா? கேத்தரின் இறந்து போகிறாள். ஓகேவா? இந்த இருவருக்குமான சீக்ரெட் மீட்டிங் யாருக்கு தெரிய வருது அப்படின்னா இசபெல்லாவுக்கு தெரிய வருது. இசபெல்லா ஏற்கனவே பயங்கரமான கொடுமையை யாருக்கிட்ட அனுபவிக்கிறான்? ஹீத் கிளிஃப்ட அனுபவிக்கிறா. அவளும் கர்ப்பமாக இருக்கிறார். அவளும் என்ன பண்றா? அவளும் ஒரு குழந்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறா. அவ என்ன பண்றா? ஹீத் கிளிஃப்ட இருந்து உட்டைன்னு எஸ்கேப் ஆகி நேரா என்ன பண்றா? நார்த் பார்ட் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து சவுத் பார்ட் ஆஃப் இங்கிலாந்துக்கு போறா. அங்க போய் தனியாக வசிக்கிறாள். அங்கே அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு பெயர் என்ன? லிண்டன். லிண்டன் who is the son of Heathcliff. ஓகேவா டீச்சர்ஸ்? இந்த ஸ்டோரி புரியுதா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கேத்ரின் எர்ன்ஷா who is the wife of எட்கர் லிண்டன், அவள் இறந்த பிற்பாடு 6 மாதத்தில் ஹின்லியும் இறந்து போகிறார். இப்ப விதரிங் ஹைட்ஸ் உடைய 2 ஓனர்ஸ், த ஹேயர்ஸ், அவங்க தான் வாரிசு. அந்த 2 வாரிசுமே இறந்து போனதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த சொத்து யார் கையில வரப்போகுது? மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சமும் யார் கையில வரப்போகுது? Heathcliff. அப்ப Heathcliff becomes the sole owner of Wuthering Heights. And he also becomes the guardian of Harryton. அந்த ஹாரிட்டன் அப்படிங்கிற பையனை என்ன பண்றான்? ஒரு அன்சிவிலைஸ்டு பாயாவே, அன்ரூலி பாயாகவே வளர்க்க முயற்சிக்கிறான். இதுல இருந்து அடுத்த நரேட்டிவ் வந்து ஒரு 12 இயர்ஸ் கேப் கழிச்சுதான் ஸ்டோரி போகுது. இந்த 2 குழந்தை பிறந்திருக்கிறது. 2 குழந்தை ஏற்கனவே ஹாரிட்டன், இங்க அந்த பக்கம் லிண்டன் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. யாருக்கு? ஹீத் கிளிஃபுக்கும் இசபெல்லாவுக்கும். அங்க கேத்தரினுக்கும் எட்கருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தையோட பேர் என்ன? கேத்தி, ஆல்சோ நோன் as யங் கேத்தரின். இப்ப அந்த 2 குழந்தைகள் பிளஸ் இந்த ஹாரிட்டன் எல்லாருமே வளர்றாங்க. ஒரு 12 வருஷம் கழிச்சு ஸ்டோரியில கேத்தரின், the young Kathy is introduced as a beautiful high-spirited girl. High-spirited girl. And in the girl எங்க வளர்றா அப்படின்னா, she is actually growing in Thrushcross Grange. Thrushcross Grangeல வளர்றாங்க. அப்ப அவ வந்து Thrushcross Grange தாண்டி வெளியே சென்றது இல்லை. அப்ப அந்த எஸ்டேட் கன்ஃபைன்ஸ்குள்ளாரே அவ வளர்ந்து கொண்டு இருக்கிறாள். இப்போ எட்கர் அவங்க அப்பாவும் உயிரோடு தான் இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, அவருடைய சகோதரி, எட்கருடைய சகோதரியுடைய பேர் என்ன? இசபெல்லா. இசபெல்லா யாரை திருமணம் செய்து கொண்டார்? ஹீத்கிளிஃப் ஓடி போய் திருமணம் பண்ணிட்டார். அதனால எட்கர் வந்து என்ன பண்ணிட்டாரு? இசபெல்லாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவளை டிசோன் பண்ணிட்டா. இருந்தாலும் தன்னுடைய சகோதரி சதர்ன் பார்ட் ஆஃப் இங்கிலாந்துல இருக்கா, லண்டன் தான் அது ஆக்சுவல் பிளேஸ். அங்க அவ சாகும் தருவாயில் இருக்கிறார். அதே நேரத்துல அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு? வேகமா தன்னுடைய சகோதரிய பார்க்க போறாரு. அந்த பையனை அடாப்ட் பண்ணி கொண்டு வந்து தன்னுடைய கார்டியன்ஷிப்ல வளர்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றார். டீச்சர்ஸ், இவன் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய சகோதரிய பார்க்க போற நேரத்துல கேப் கிடைச்சிருச்சு. அதனால கேத்தி என்ன பண்றா? த்ரஷ்கிராஸ் கிராஜ்ல இருந்து வெளியே வருகிறார். வெளியே வரும் பொழுது யாரை சந்திக்கிறார்? ஹாரிட்டனை சந்திக்கிறார். ஹாரிட்டன் யாரு? ஹாரிட்டன் ஹின்லி எர்ன்ஷா. அப்பாவுடைய பேரையும் சேர்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கு புரியும். ஹாரிட்டன் ஹின்லி எர்ன்ஷா அவரை எங்க பாக்குறாங்க அப்படின்னா, அந்த மூர் லேண்ட்ல பாக்குறா. மூர் லேண்ட்ல பார்க்கும்போது தான் அவங்க 2 பேரும் பேசும்போது ஒரு விஷயம் தெரியுது. போத் ஆர் கசின்ஸ். அத்தை பையன், மாமா, அத்தை பொண்ணு தானே. ஹாரிட்டனுக்கு வந்து கேத்தி என்ன வேணும்? அத்தை பொண்ணு தான் வேணும். ஹாரிட்டன் வந்து மாமா பையன் கேத்திக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிகிறது.
ஏன் இப்ப எட்கர் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் தன்னுடைய சகோதரியை பாக்குறான். அவ இறந்து போனதுக்கு அப்புறம் அவளுடைய பையன் வந்து பையனோடு என்ன பண்றான், த்ரஷ் கிராஷ் கிராஞ்சுக்கு வருகிறான். அந்த பையன் லிண்டன் எப்படி இருக்கான்? லிண்டன் எர்ன்ஷா இஸ் a very weak and sickly boy. அவனை பார்த்த உடனே கேத்தி இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஹிம். அதே நேரத்துல ஹீத் கிளிஃப்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இசபெல்லாவுடைய பையன், அதாவது தன்னுடைய பையன் லிண்டன் ஹீத் கிளிஃப் இப்ப யாருகிட்ட இருக்கா? under the control of Edgar. அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எட்கர். எட்கர் லிண்டனோட கண்ட்ரோல் இருக்கான். உடனே என்ன சொல்றான், இவன் என்னுடைய பையன், அவன் வீக்கா இருக்கட்டும் சிக்கா இருக்கட்டும், அவன் என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்றான், ரொம்ப போய் சண்டை போட்டு அங்க இருந்து யார கூட்டிட்டு வர முயற்சி பண்றான்? Linton. ஹீத் கிளிஃப் வந்து லிண்டனை தன்னிடம் கூட்டி வர முயற்சி பண்ணுகிறான். அதுலயும் அவன் சக்சீட் ஆகிறான். இப்ப நம்ம ஸ்டோரி வந்து ஒரு 3 years கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் ரெஸ்யூம் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் 3 years எர்லின் டீனும் கேத்தியும் they meet in the moorland. அப்படி அவங்க மீட் பண்ணும்போது they also happen to be in the company of Heathcliff. இப்ப ஹீத்கிளிஃப் என்ன பண்றாரு, அப்படியே மெதுவா கேத்தி கிட்ட பேசி அவளை எங்க கூட்டிட்டு போறான், யூதரிங் ஹைட்ஸுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பக்கம் வரக்கூடிய ஹீத்கிளிஃப் என்ன பண்றாரு, கேத்திய பாக்குறான். அவன் மைண்ட்ல வேற ஒரு பிளான் ஓடுது. உடனே என்ன சொல்றான், மெதுவா நீ வந்து லிண்டனை தானே பார்க்கணும், நீ தேடக்கூடிய என் பையன் லிண்டன் எங்க இருக்கான், யூதரிங் ஹைட்ஸ்ல இருக்கான். அதே நேரத்துல உனக்கு ஏற்கனவே அறிமுகமான ஹாரிட்டனும் யூதரிங் ஹைட்ஸ்ல இருக்கான். அதனால நீ என்னோடு யூதரிங் ஹைட்ஸ்க்கு வா அப்படின்னு சொல்றான். அவனுடைய பிளான் என்ன அப்படின்னா, அவன் போடுற ஸ்கெட்ச் வேற ஸ்கெட்ச். என்ன அப்படின்னா, எட்கர் ஆலன் வந்துருச்சு பாருங்க. எட்கர் லிண்டனை பழி வாங்குவதற்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. என்ன, எட்கருக்கு இப்போ ஒரே ஒரு மகள். அந்த மகளை யாருக்கு திருமணம் வைத்து செஞ்சு வச்சா அந்த சொத்துக்கும் இவன் உரிமையாளராகி விடலாம். தன்னுடைய பையன் லிண்டன் இருக்கான் இல்லையா, லிண்டன் ஹீத்கிளிஃப், இசபெல்லாவுக்கும் ஹீத்கிளிஃபுக்கும் பிறந்த பையன் லிண்டன், அவனுக்கும் கேத்திக்கும் திருமணம் செய்து வைத்தால் அந்த த்ரஷ் கிராஷ் கிராஞ்சுக்கும் இவனே அதிபதி ஆகலாம் என்ற ஒரு சீக்ரெட் பிளான் போடுறான். Are you there, teachers? Yes, sir. இவன் ஒரு பிளான் பண்றான். ஆனா ஸ்டோரிக்குள்ள நடக்கிறது என்ன அப்படின்னா, கேத்தியும் லிண்டனும் they are very strong friends. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இட் இஸ் நாட் எரோட்டிக் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க ரெண்டு பேரும் அட்டாச்சா தாங்கி இருக்காங்க. இப்போ ஸ்டோரி என்ன பண்ணுது, இட் இஸ் மூவிங் இன்டு த பிரசன்ட். ஓகே, இட் இஸ் மூவிங் இன்டு த இயர் 1801. ஓகே, ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? Yes, sir. Okay, 1801 ஸ்டோரி வரும்போது it is in the month of August of the next year, while Edgar is very ill, Ellen and Kathy visit Wuthering Heights and are held captive by Heathcliff. Heathcliff வந்து அவங்கள வந்து அங்க கேப்டிவ்ஸா வச்சு என்ன பண்றான் அப்படின்னா, கேத்திய வந்து கம்பல் பண்றான், என்னுடைய பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி கல்யாணம் பண்ணிக்கலைன்னா உங்க அப்பாவை பார்க்க உன்னை அனுமதிக்க மாட்டேன். ஓகே, இப்படி அவன் பிளான் பண்ணி அவளை அடைச்சு வச்சிருக்கான். ஆனா 5 நாள் கழித்து என்ன பண்ணிருக்கா, எலின் கேத்திய எஸ்கேப் பண்ணி விட்டுறா. யாரோட உதவியோடு? லிண்டனுடைய உதவியோடு. உடனே அவன் என்ன பண்றா, கேத்தி ஓடி போய் தன்னுடைய அப்பாவை பாக்குறான். பாக்குறான். ஆனா பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, எட்கர் passes away. Now who becomes the owner of Wuthering Heights and Thrush Cross Grange? Heathcliff. அப்போ கேத்தி என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி எப்படியா இருந்தாலும் நான் யார் கூட போய் ஸ்டே பண்ண போறேன், ஹீத்கிளிஃபோடும் ஹாரிட்டனோடும் போய் நான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு அவங்க ஸ்டே பண்ண போகும்போது ஹீத்கிளிஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப சந்தோஷம்? இப்ப இந்த பொண்ணும் நம்ம பையனும் நல்லா பழகுறாங்க, இவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, எதிர்பாராத விதமா, துரதிருஷ்ட விதமா, லிண்டன் falls sick and he dies. Okay,
அதே நேரத்துல என்ன பண்றா அப்படின்னா she is almost a very reserved. யாரு ரொம்ப ரிசர்வ்டா மாறிடுறா? ஹீத் கிளிஃபும் ரிசர்வ்டா மாறிடுறா. அதே நேரத்துல நம்ம தன்னுடைய ஃப்ரெண்ட் இறந்து போனதுனால யாரும் வந்து ரொம்ப ரிசர்வ்டா மாறிடுறா. கேத்தியும் ரிசர்வ்டா மாறிடுறா. அதே நேரத்துல அவ என்ன பண்றா அப்படின்னா she tries to reform the boy ஹாரிட்டன். ஹாரிட்டன் அப்படிங்கிறவரும் அவளுக்கு ரிலேட்டிவ் தான். அவனையும் கொஞ்சம் பாக்குறான். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்பதான் நம்ம ஸ்டோரிக்குள்ளார லாக்வுட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறார். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்தது இல்லையா? லாக்வுட் வந்து எங்க வந்தாரு? தன்னுடைய ஹவுஸ் ஓனரை பார்க்க வந்தார் இல்லையா? லேண்ட்லார்ட பார்க்க வந்தார் இல்லையா? அந்த ஸ்டோரி இங்கதான் கனெக்ட் ஆகுது. ஓகேவா டீச்சர்ஸ்? இப்ப இங்க வந்து பார்த்துட்டு தான் போய் நெல்லி டீன் கிட்ட பார்க்க போனாரு. நெல்லி டீன் கிட்ட வந்து நெல்லி டீன் வந்து எல்லா கதையும் லாக்வுட் கிட்ட சொன்னாரு. இப்போ இவரு அந்த கோல்டு நைட்ல அங்க ஸ்டே பண்ணிட்டு இங்க வீட்டுக்கு வந்தார் இல்லையா? இதற்கப்புறம் அவர் ரொம்ப சிக் ஆயிட்டார். சிக் ஆகி அந்த சிக்னஸ்ல இருந்து கொஞ்சம் மீண்டு வரும்போது லாக்வுட் என்ன பண்றாரு? திருப்பியும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் போய் வியூதரிங் ஹைட்ஸ்ல ஹீத் கிளிஃபை பார்த்துட்டு நான் கொஞ்ச நாளைக்கு திருப்பியும் என்னுடைய ஹோன் ஹவுஸுக்கு நான் போக விரும்புறேன், திருப்பியும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவதற்காக அவர் எங்க போறாரு? திருப்பியும் ஒரு முறை யூதரிங் ஹைட்ஸ் போறாரு. நவ் த நாவல் மூவ்ஸ் இன்டு த எபிலாக் செக்ஷன் where there are 3 chapters, 32, 33, 34. சரியா டீச்சர்ஸ்? And it takes place in 1802 in the month of September. ஓகே, அவர் பார்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. திருப்பியும் என்ன பண்றாரு? ஒரு 8 மாச கேப்ல லாக்வுட் என்ன பண்றாரு? திருப்பியும் எங்க வர்றாரு? த்ரஷ்கிராஷ் கிராஞ்சுக்கு வர்றாரு. சவுத்துக்கு போயிட்டாரு. போய் ஹீத் கிளிஃப்ட சொல்லிட்டு நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்ல இருந்து சவுத்து போயிட்டாரு. போயிட்டு ஒரு 8 மாதம் கழித்து மீண்டும் யாரு வர்றா? லாக்வுட் திருப்பியும் வர்றாரு. வந்துட்டு என்ன பண்றாரு? த்ரஷ்கிராஷ் கிராஞ்ச்ல நம்ம ஸ்டே பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவருடைய அந்த அக்ரிமெண்ட் படி அவருக்கு வந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் அந்த த்ரஷ்கிராஷ் கிராஞ்சை ஆக்கியபை பண்றதுக்கு உரிமை இருக்கிறது. அப்ப அவர் அங்க போய் பார்த்தா அங்க யார் இல்ல? அவர் வாழ்ந்த போது இருந்த அந்த கேர்டேக்கர் எல்லின் டீன் அங்கு இல்லை. அப்ப அந்த இடத்துல யார் இருந்தா? There was another caretaker. The name of the caretaker is Silla. அங்க யார் இருந்தா? சில்லா என்ற ஒரு கேர்டேக்கர் இருந்தா. அப்ப அந்த கேர்டேக்கர்கிட்ட கேட்டாங்க. இவர் வந்து என்ன பண்றாரு? கேக்குறாரு, எல்லின் டீன் எங்க அப்படின்னு. எல்லின் டீன் இஸ் நவ் இன் யூதரிங் ஹைட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு? அப்பா சரி நான் போய் எல்லின் டீனை பார்க்க போறேன் அப்படின்னு இவரு எல்லின் டீனை பாக்குறதுக்காக எங்க போறாரு? யூதரிங் ஹைட்ஸ் போறாரு. யூதரிங் ஹைட்ஸ்ல பார்க்கும்போது அவருக்கு நிறைய கதைகள் தெரிய வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, in the month of March, Harrington had an accident and was confined to the farmhouse. அவரு கொஞ்சம் சிக்கா இருக்கும் பொழுது Kathy was taking good care of Harrington and she developed a friendship with Harrington. Okay, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல, அதே வருடம் ஏப்ரல் மாதத்துல ஹீத் கிளிஃப் கிட்ட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அவரு ரொம்ப ஓல்டு மேனா இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he starts behaving very strangely because this was the time he was having visions of Catherine, his dear friend and lover. அந்த கேர்ளுடைய விஷன்ஸ் அப்புறம் வருது. அந்த விஷன்ஸ் வரும்போது சில நேரங்கள் என்ன பண்றான்? அந்த ஸ்பிரிட்டை வந்து தன்னுடைய ரூமுக்குள்ள வருவதற்காக விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உள்ளவா அப்படின்னு கேத்தியை கூப்பிடுறான். ஆனா அவன் ஏன் இப்படி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றான் அப்படின்னு கேத்திக்கும் புரியல, ஹாரிட்டனுக்கும் புரியல. பட் there was an occasion when he happens to talk with the spirit of Kathy. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா for 4 days he shuns eating.
And then one fine day, he was found dead in his room. And after the mourning period, he was buried next to the grave of Catherine. Okay, அவனுடைய குழந்தை பருவத்து நண்பனும் அதே நேரத்துல அவன் காதல் வயப்பட்ட கேத்ரினுக்கு அருகாமையிலேயே அவன் புதைக்கப்பட்டான். ஓகே, இப்ப இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து நெல்லிடின் யாருகிட்ட சொல்றான்? லாக்வுட். இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்ட உடனே லாக்வுட் என்ன பண்றான்? ஓகே, அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு போறான். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாரிட்டன் அண்ட் கேத்தி they have made up their mind to get married on New Year's Day. இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னே இந்த ஸ்டோரிக்குள்ளார பாத்தீங்கன்னா ரெண்டு சேர முடியாத ரெண்டு ஆன்மாக்கள் இப்பொழுது வேற ஒரு ஜெனரேஷன்ல அதே கேரக்டரிஸ்டிக் ரைட் உள்ள ரெண்டு ஆன்மாக்கள் ஒன்றாய் இணைய போகின்றன அப்படின்னு கேட்டு சந்தோஷத்தோட லாக்வுட் என்ன பண்றான்? அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறான். இதுதான் நமக்கு ஸ்டோரி. ஓகேவா டீச்சர்ஸ்? Wuthering Heights is over.